வெல்கம் டு செந்தூரன் சமையல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிறிஸ்பியான வெஜ் அவல் கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பிரெட் கிரம்ஸ், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கேரட், அரை கப் பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கொத்தமல்லி, அவல், கரம் மசாலா, 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆன உடனே இதோட சின்னதாக கட் பண்ண ஒரு கேரட், அரை கப் பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விடணும். பட்டாணி தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்மளுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு இது கூட சேர்த்துக்கணும். இந்த காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட அவலை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அவலை இந்த காயோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆற விடலாம். மீன் டைம் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து, கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இதை செஞ்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு இதை தனியாக நாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் ரவுண்ட் ஷேப்பில் நான் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு கட்லெட்டை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். இதை டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிரம்ஸை இது மேலே நல்லா தூவி விடணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை தூவி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் இந்த கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து
கிரம்ஸை இது மேலே நல்லா தூவி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லா கட்லெட்டையும் இது மாதிரி தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு ஓடாமல் இருக்கும். ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். நிறையா எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை 1 by 1 சேர்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம். அந்த ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே நம்ம திருப்பி போட்டு வேக விடலாம். இப்போ 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. கட்லெட்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை 1 by 1 நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியான வெஜ் அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.